கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சோதனையில் சிக்கிய 71,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ளனர். கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் 71,50,000 ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக வாகனத்தில் இருந்த ஆந்திராவைச் சேர்ந்த சிவபிரகாஷிடம் விசாரணை நடத்திய போது அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்று தெரிய வந்தது. இதை அடுத்து சிவபிரகாஷை கைது செய்த போலீசார் அவரை பணத்துடன் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். കോയമ്പത്തൂരിൽ നിന്നും എറണാകുളത്തേക്ക് പോകുന്ന കല്ലട ബസ്സിൽ നിന്നും 21.5 ലക്ഷമായിട്ട് ഒരാളെ നമ്മൾ പിടികൂടിയത്. ആള് സോഴ്സ് വലുതായിട്ടൊന്നും ചോദിച്ചിട്ട് അറിയാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല, അന്വേഷിക്കണം. പിന്നെ എവിടെയായിട്ട് കൊണ്ടുപോകുമെന്ന് പറയുമ്പോൾ എറണാകുളം മാത്രമേ പറയുന്നുള്ളൂ, ബാക്കി ഡീറ്റെയിൽസ് ഒന്നും പറയുന്നില്ല. നമ്മൾ ഇത് ഇൻകം ടാക്സിൻ്റെ അധികൃതരെ വിവരം അറിയിച്ചിട്ടുണ്ട്. അവരെത്രയും പെട്ടെന്ന് വരുന്ന സ്ഥിതിക്ക് കൂടുതൽ അന്വേഷണം